டைரக்டர் எல் ராஜா டைரக்ட் பண்ண படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த படங்களை இந்த வீடியோவில் நம்ம கவுண்ட் பேசிக்கில் பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் வேட்டையாடு விளையாடு. வேட்டையாடு விளையாடு நம்ம அர்ஜுன் ஹீரோவாக நடித்த படம் 1989 வந்திருக்கும். ஆக்சுவலி அர்ஜுனுக்கும் நம்ம எல் ராஜாவுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெமிஸ்ட்ரின்ட்டே சொல்லலாம். ஸோ அவங்க இயக்கத்தில் இந்த படம் வந்து ஒரு 5வது படம்ட்டே சொல்லணும். இந்த டைமில் அர்ஜுனுக்கு ஒரு சில வெற்றிகள் கிடைச்சி தமிழ் சினிமாவில் அப்படியே கொஞ்சம் ஹிட் அடிச்சு வந்துட்டு இருந்தாலும் இந்த வேட்டையாடு விளையாடுன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான ஒரு படமாக தான் இருந்தது. இந்த டைட்டில் இப்போ எல்லாம் கமலோட படம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இந்த படம் 89 வரும்போதே இந்த டைட்டில் எக்ஸ்பெக்டட் டைட்டில் தான் சொல்லணும். ஏன்னா அப்போல்லாம் பாட்டில் ஹிட் அடிச்ச ஒரு லைனில் வர டைட்டில்லாம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எம்ஜிஆர் படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்திருக்கும் வேட்டையாடு விளையாடுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பாட்டோட லைன்ன்றது நம்ம கொண்டு 8வது இடத்துல பார்க்க போற படம் குற்றவாளி. இந்த குற்றவாளி படத்தில் ரகுவரன் ஹீரோவா பண்ணியிருப்பாரு, சரண்ராஜும் கூட நடிச்சிருப்பாரு. நம்ம எல் ராஜா அர்ஜுனை வச்சு நிறைய படங்கள் டைரக்ட் பண்ண மாதிரி ரகுவரனும் அவர் படங்களை நிறையவே நடிச்சிருப்பாரு. நம்ம ரகுவரன் நடிக்கும் பொழுது வந்து அவர் ஹீரோவா தான் நடிக்க வந்திருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்புறம் வில்லன்றது ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாரு. அப்படிலாம் ரஜினி படத்தில் வில்லனா ஃபேமஸ் ஆகி இருந்தாலும் ஒரு சில படங்கள் அப்பப்போ இந்த ஒரு டைமில் வந்து ஹீரோவா அவருக்கு சான்ஸ் வந்துட்டு இருந்து. ஸோ அந்த டைமில் இந்த குற்றவாளி சான்ஸாக வந்தது. இந்த குற்றவாளி படத்தில் எல் ராஜாவுக்கும் அவருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரியில் இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஆக்சுவலி இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு ஆவரேஜான ஒரு படமாக தான் இருந்தது. ஆவரேஜ் ரேஞ்சில் அந்த ஃபினான்ஷியல் ரேஞ்சில் பேசினாலும் ஆக்சுவலி இதுவும் வந்து பெருசாக ஓடாதனால ஒரு ஃப்ளாப் கேட்டகரியில் போக தான் செய்யும். எனவே அந்த காலத்து படங்கள்லாம் பிடிக்கின்றவங்களுக்கு வேட்டையாடு விளையாடு, குற்றவாளி இந்த மாதிரி படங்கள்லாம் யூடியூப்ல இருக்கும், பார்க்கணும்னா பாருங்க. நம்ம கொண்டு 7வது இடத்துல பார்க்க போகிற படம் துருவ நட்சத்திரம். இந்த துருவ நட்சத்திரம் தான் நம்ம ராஜாவுக்கும் அர்ஜுனுக்கும் கடைசியாக அதாவது 6வதாக நடித்த படம். இவர் செந்தாமரை கூடவும் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருப்பாரு. செந்தாமரை அவரோட முதல் படத்திலேயே நல்ல ஒரு காம்போ செட்டாக இருப்பார். ஆக்சுவலி செந்தாமரை ஒரு நல்ல குணச்சித்திர நடிகர், வில்ல நடிகர், தமிழ் சினிமாவில் தெரியும். அவருடைய கடைசி படமும் நம்ம எல் ராஜாவோட படம் துருவ நட்சத்திரமாக தான் அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல் ராஜாவோட டைரக்ஷன்லேயே கடைசியாக வந்த படம் சொல்லணும். ஆனால் இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா 89லேயே எடுத்து முடிச்சிட்டாங்க. 90ல் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பட் 93ல் தான் வந்திருக்கும். சில சின்ன ஃபினான்ஷியல் பிரச்சனை இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போயிருக்கும். இந்த ஒரு கேப்பில் வந்து அவர் கன்னடத்துக்கு போயிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஜென்டில்மேன் ஹிட்டுக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கும். அப்படி இருந்தும் இந்த படம் வந்து பெருசாக வந்து கேர் ஆகலை. ஆக்சுவலி இத்தனைக்கும் வந்து நம்ம எல் ராஜா படங்கள் எல்லாத்துக்குமே சந்திரபோஸ், சங்கர் கணேஷ் அந்த மாதிரி தான் மியூசிக் பண்ணும்போது இளையராஜா அந்த படத்துக்கு மியூசிக் கம்போசராக இருந்திருப்பாரு. இங்கே 90ல் இருந்த இளையராஜாக்கும் 93ல் இளையராஜாக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குதா செஞ்சது. எனவே இந்த படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் அவர் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாலும் இந்த துருவ நட்சத்திரம்ன்றது பார்த்தீங்கன்னா அப்போ அர்ஜுனுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் படமாக தான் இருந்தது. ஆக்சுவலி இந்த துருவ நட்சத்திரம்ன்றது இப்போ கௌதம் வாசுதேவன் சூர்யா வச்சு முதல்ல எடுக்கிறனாரு, அப்புறம் ட்ராப் ஆகிட்டு விக்ரம் வச்சு எடுத்து அந்த படம் வந்து இன்னி வரைக்கும் தோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்த பாடு தெரியல, ஒவ்வொரு டேட்டாக மாறிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலி துருவ நட்சத்திரம் எந்த காலத்தில் பேர் வச்சாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறது பெரிய விஷயம் தான் போல இருக்கு. நம்ம கொண்டு 6வது இடத்துல பார்க்க போகிற படம் காளிச்சரண். காளிச்சரண் நம்ம எல் ராஜாவுக்கு 3வது படம். இந்த படத்தில் வந்து நம்ம கார்த்திக் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி கார்த்திக் வந்து 82லேயே அறிமுகமாயிட்டாலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிளாக் பஸ்டர், சூப்பர் ஹிட்லாம் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி அந்த டைமில் வந்து நம்ம எல் ராஜா வெற்றி கொடுக்கும்போது இந்த படம் நல்ல ஒரு வெற்றி ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. பொதுவாகவே நம்ம எல் ராஜா படங்கள் எல்லாருமே அந்த காலத்துக்கு ஏற்ற டேஸ்டோட ஓரளவுக்கு கமர்ஷியலாகவே இருக்கும். ஆனால் இந்த படம் தேட்டரில் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ஆவரேஜ் ஹிட் அந்த ஒரு ரேஞ்சில் தான் இந்த படம் தேட்டரில் ஓடிச்சு. ஆக்சுவலி இந்த காளிச்சரன்ற படம்லாம் நீங்கள் பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதான் ஒரு பெரிய ஹிட் படத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அட்லீஸ்ட் நல்ல ஹிட்னா கூட நம்ம கேள்விப்படுவோம். எனவே இதுக்கு முன்னாடி எல் ராஜா 2 படம் அர்ஜுனை வச்சு படம் இட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த படம் கார்த்திகை வச்சு கொடுக்கும்போது ஏன்னா அப்போ அர்ஜுனோட கார்த்திக் ஒரு பெரிய ஹீரோ இருந்தாலும் சொல்லி ஆகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தாக்கா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலன்றதை சொல்லி தான் ஆகணும். அதே சமயம் ரொம்ப முக்கியம் போயிடல. அப்புறம் நம்ம எல் ராஜா பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் கூட இவர் மட்டும் இல்லை, எல்லா டேரக்டருமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து கம்ஃபர்ட்டாக ஃபிட் பண்ணி நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணலாம் நம்ம இந்த வீடியோவில் நிறைய இடத்துல பேசுவோம். பட் இங்கே நான் சொல்கிறதுனால மாதிரி கூட இவர் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஹீரோனி ஆக்சுவலி அவங்க மெயின் ஹீரோனி கிடையாது, இருந்தாலும் அதிகபட்சமாக அவங்க கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் சரண்ராஜ், ரகுவரன் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொண்டு 5வது இடத்துல பார்க்க போகிற படம் சூரி. இந்த சூரிங்கிறது கன்னட படம். இந்த கன்னட படம்ன்றது நம்ம தமிழில் சங்கர் குருன்னு ஒரு படம் வந்துடல, அந்த படத்தோட ரீமேக் வெர்ஷன் தான். ஆக்சுவலி தமிழில் துருவ நட்சத்திரம் எடுத்து முடிச்சுட்டு படங்கள் வந்து அவருக்கு அது ரிலீஸ் ஆகாத பொழுது கன்னடத்தில் அந்த கேப்பில் போயிருப்பாரு. இந்த சூரிங்கிறது கன்னட பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி அங்கே வந்து சஷந்த் குமார் நினைக்கிறேன் அந்த ஹீரோ பேர். ஓரளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ஹிட்டுக்கு மேலே தான் இருந்தது இந்த படம். ஆனாலும் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கல, அதாவது தமிழில் ஹிட் அடித்த மாதிரி அங்கே ஹிட் அடிக்கலன்றதுனால நம்ம ராஜாவால் அங்கேயும் சக்சன் பண்ண முடியல. எனவே அவர் தமிழில் அதுக்கப்புறம் வந்து இங்கே அப்படியே வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்தாலும் அவருக்கும் ஏவிஎம்க்கும் ஒரு நல்ல பந்தம் இருந்து. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னைக்கு காலத்திலேயே டிவிகளில் வந்து மெகா சீரியல் டைரக்ட் பண்ணுறதுன்னு போக ஆரம்பிச்சு இப்போ எல் ராஜான்றவர் வந்து ஒரு டாப் சீரியல் கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காருன்றது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறைய வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு சீரியல்ஸை. இப்போ எல்லாருக்குமே இனியால இருக்க நல்ல சிவமாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய நாடகங்கள் அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பேர் சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ ஒரு முதல்ல நடித்த படம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமலுடைய முதல் விக்ரம் தான் சொல்லி ஆகணும். அந்த படத்தில்
கமல் தான் இவர் நடிக்கிறதுக்கே சஜஷன் பண்ணார் சொன்னாங்க. ஸோ கமல் ஒருத்தர் வந்து கை காட்டி அவர் வந்து நடிகராக வந்து அவர் சொல்லிக்கலாம் அப்படி. ஆனாலும் ஆரம்பத்தில் வந்து அவர் டேரக்டராக இல்லை தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய வாய்ப்பு இல்லாமல் இங்கே டிவி பக்கம் வந்து நல்ல வாய்ப்பெலாம் எடுத்துட்டாலும் நடிகராக எல் ராஜா ஒரு பேர் எடுத்துகிட்டு இருந்தால் சொல்லணும். நம்ம கொண்டு 4வது இடத்துல பார்க்க போகிற படம் சொந்தக்காரன்லேயும் அர்ஜுன் தான் ஹீரோ, ஏவிஎம் தான் ப்ரொடக்ஷன். ஆக்சுவலி ஏவிஎம்க்கும் எல் ராஜாவுக்கும் அவ்வளோ பெரிய பாண்டிங் ஆகிடுச்சு தான் சொல்லணும். ஏன்னா முதல் படம் அந்த அளவுக்கு பெரிய ஹிட் கொடுத்ததுனால 2வது படம் மட்டும் இல்லாமல் இந்த 3வது படமும் அர்ஜுன் எல் ராஜா ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அந்த கூட்டணியிலேயே வந்தது. அப்போ அர்ஜுன் வந்து ஒரு வளர்ந்து வரும் ஹீரோன்றதுனால பெரிய ஒரு ஹீரோக்கான பட்ஜெட் மார்க்கெட்லாம் செலவு பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஏவிஎம் கிட்ட இருக்க அந்த பேனரை யூஸ் பண்ணி அவங்க நல்ல ஒரு ஃபினான்ஷியலே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த சொந்தக்காரன்றது ஓரளவுக்கு தேட்டரிக்கில் ஹிட் அடிச்சிருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த 2 படங்கள் அளவுக்கு இல்லைன்ற ஒரு காரணத்தால் அவங்க அதுக்கப்புறம் இந்த காம்போவை கண்டினியூ பண்ணலாம் தான் சொல்லணும். ஆனால் அவங்க எல் ராஜாவை மிஸ்ஸே பண்ணல. நிறைய டிவி சீரியல்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அவரை அப்படியே வந்து பாண்டிங்லேயே வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி எல் ராஜாவை அவங்க சஜஷன் பண்ணுறது முக்கியமான காரணம் இவர் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய டேரக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் எடிட்டராக இருந்து கேமராமேனாக இருந்து டேரக்டராக இருந்தவங்ககிட்ட ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ இவருக்கு சினிமா பின்புலம்ன்றதும் லைட்டாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்போ டாப் டேரக்டராக இருந்த ராஜசேகர்கிட்ட அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய பெருமை இருந்தது. இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் அன்றைக்கி தெரிஞ்ச அந்த ஒரு ரீசனில் தான் ஏவிஎம் வந்து ஒரு ஆஸ்தான டேரக்டராகவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த குறிப்பிட்ட காலங்கள்லேயே. ஏன்னா அப்போ ஏவிஎம் படங்கள் பண்ணுறதுன்றதே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம எல் ராஜா கூட நிறைய படங்கள் பண்ணதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் அப்போ சந்திரபோஸ்ன்றவரை தான் நம்ம ஏவிஎம் அப்படியே டாப்பில் கொண்டு வராங்க. ஆக்சுவலி பாலச்சந்தர் இளையராஜா வந்து தவிர்த்தது 90 அந்த காலகட்டத்தில் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரபோஸை வந்து ஏவிஎம் நிறுவனம் வந்து டாப்பில் கொண்டு வந்து இளையராஜாவை அடிக்கலான்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் அது ஏஆர் ரகுமான் மூலமாக பாலச்சந்தர் கிட்ட தான் நடந்திருக்கும். நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போகிற படம் தாய்மேல் ஆணை. இந்த தாய்மேல் ஆணை 2வது படம் நம்ம எல் ராஜா டைரக்ஷனில். ஆக்சுவலி இங்கேயும் ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தான். ஆனால் இங்கே இன்னொரு செகண்டரி ஹீரோவாக நம்ம ரகுவரனையும் சொல்லலாம். ஸோ ரகுவரன் மேலே நம்ம எல் ராஜாவுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன விருப்பம் தெரியல. ஏன்னா அப்போ அவர் வில்லனெல்லாம் படம் பண்ணிட்டார். வில்லனா நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ரகுவரனுக்கு அப்போ ஆக்சுவலி ஒரு முதல்ல ஹீரோவாக அந்த மாதிரி திருப்பி ஹீரோ வரல அந்த ஒரு கேரக்டரில் பார்த்தீங்கன்னா இவருக்கு நல்ல ஒரு கேரக்டரே கொடுத்துருப்பாரு சொல்லலாம் தாய்மேல் ஆணையில். எனவே இந்த தாய்மேல் ஆணையெல்லாம் அப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு டாப் ஹிட் கண்டென்ட்டே சொல்லலாம். அதுக்கு நல்லாவே ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக இந்த படம் தேட்டரிக்கில் வந்ததுனால இந்த தாய்மேல் ஆணையும் அப்படியே 100 நாளைக்கிட்ட ஓட்ட வச்சு ஒரு ஹிட் படம்ன்றதை வந்து உருவாக்கிட்டாங்க. ஏவிஎம் தான் ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்கு. ஆக்சுவலி அப்போ சந்திரபோஸோட இசையில் வந்து இந்த பாட்டெலாம் ஓரளவுக்கு அன்னைக்கு காலகட்டத்தில் ஹிட் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த படத்தை நம்ம ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்சுன்னு சொன்னால் கூட தப்பாக இருக்காது. அந்த அளவுக்கு இந்த தாய்மேல் ஆணைக்கு அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்து ஸோ இதை வச்சு தான் அவங்க சொந்தக்காரனையும் பார்த்தீங்கன்னா ஏவிஎம்ல அந்த ஒரு கூட்டணியோட பண்ணியிருப்பாங்க. நம்ம எல் ராஜாவுக்கும் காளிச்சரன் வந்து ஓரளவுக்கு நார்மலாக போனதுக்கப்புறம் ரகுவரனையே ஹீரோவா வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கும் அவருக்கு ஓப்பு இருந்தது. அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு முக்கிய விஷயமா நம்ம சரோஜா தேவியை சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலே தாய்மேல் ஆணை. ஸோ அதுக்கு ஒரு சம தாயை கொடுக்கணும்ன்றது இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சரோஜா தேவி தமிழ் சினிமா விட்டு வேலைக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு 6-7 வருஷத்துக்குமா சரியாக படம் பண்ணிருக்க மாட்டாங்க. வேற லாங்குவேஜ்லாம் பண்ணியிருந்தாலும் தமிழுக்கு வரல. ஸோ 10 வருஷம் கழிச்சு தமிழுக்கு இந்த தாய்மேல் ஆணை இந்த டைட்டிலுக்கு ரொம்ப பெருமை செய்கிற விதமாக அந்த ரோலுக்கு நம்ம சரோஜா தேவி நடிச்சது ஒரு பெரிய விஷயம் சொல்லணும். இந்த படம் கூடவே பூவுக்குள் போகமம் அப்படின்ற படமும் ஒரே நாளில் வந்திருக்கும். ஸோ சரோஜா தேவி ரீஎன்ட்ரிக்கு இந்த 2 படமும் ஒரே நாளில் வந்து மாட்டிக்கிச்சு. இன்னொரு விஷயமா எம்ஜிஆர் இறந்த 4வது மாசத்துல இந்த படம் வந்திருக்கும். எம்ஜிஆருக்கு ஒரு காலத்தில் சரோஜா தேவி ஒரு சம ஹீரோயின் தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு வைப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு வெற்றி படமாகிறதுக்கு. நம்ம கூட 2வது இடத்துல பார்க்க போகிற படம் சின்னாரி தேவதா. இது ஒரு தெலுங்கு படம். இந்த தெலுங்கு படம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம எல் ராஜாவோட 2வது படம். ஆனால் இதுதான் முதல் படமும். ஒன்றும் இல்லை, நம்ம எல் ராஜா வந்து ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய ஒரு டாப் டைரக்டரோடலாம் இருந்த ஒரு மிகப்பெரிய டாப் டைரக்டராக இருந்த ராஜசேகர் கூட, அதுவும் ரஜினி கமல் இந்த மாதிரி பெரிய ஆக்டர்களை வச்சு எடுக்கிற ராஜசேகருக்கு ஒரு ஆஸ்தான அசிஸ்டண்டாக இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு புது முகத்தை வந்து டேரக்டராக அறிமுகப்படுத்துறாங்க நம்ம ஏவிஎம். அதுவும் 2 லாங்குவேஜ்லையும் ஒரே படத்தை எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வரனால தான் சங்கர் குருன் தமிழ்லையும் சின்னாரி தேவதான்னு சொல்லிட்டு தெலுங்குலையும் பூஜை போட்டு இது 2ம் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அதில் தெலுங்கில் வந்த இந்த சின்னாரி தேவதான்றது பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு தெலுங்குல அப்போ ஓரளவுக்கு ஹிட் படங்களாக இருந்தாலும் இந்த படம் நல்ல ஒரு ஹிட்டை சின்னாரி தேவதான்னு சொல்லிட்டு தெலுங்கில் கொடுத்துருக்காங்க அந்த டைமில். இனி வரைக்கும் நிறைய தெலுங்கு ரசிகர்லாம் கேட்டிங்கன்னா இந்த படம் ஞாபகம் இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட கதை அம்சம் அப்படி இருக்கும். ஆக்சுவலி கன்னடாவில் மட்டும் இந்த படம் அவ்வளோ பெருசாக போல. ஆனால் தெலுங்கு தமிழ் எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி டேஸ்ட் உள்ள ஆடியன்ஸ்ன்றதுனால தெலுங்குல இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சுட்டே சொல்லலாம் தாராளமாக. ஆக்சுவலி இது என்னதான் தமிழ் எடுத்த சங்கர் குருவாக இருந்தாலும் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து செகண்ட் ரீஷூட்லாம் பண்ணாங்கன்றத நம்ம எல் ராஜாவே சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இதை இன்னொரு படமாகவும் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு கட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் இது டப்பிங் வெர்ஷன் கிடையாது, ரீமேக் வெர்ஷன் மாதிரி தான் சொல்லணும். ரீமேக்னா லேட்டாக வரும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாலும் இது ஒரு பைலிங்குவல் படம் தான். பட் தனியாக கவுண்டர் கொடுக்கறதுக்கு காரணம் இன்னொரு ஸ்டேட்டில் போய் ஒரு நல்ல ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால தான் இதுக்கு ஒரு தனி கவுண்டராக கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி இது ஏவிஎம்க்கும் நல்ல ப்ராஃபிட்டாக இருந்து அர்ஜுனுக்கும் நல்ல மார்க்கெட் செட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அஜித்தோட ஒய்ஃப் பேபி ஷாலினி இருக்காங்களா, அவங்களுக்கும் தெலுங்குல ஒரு மார்க்கெட் செட் ஆகிறதுக்குலாம் இந்த படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படத்தில் சரத் பாபு
வந்து ஒரு நல்ல மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த சரத்பாபுன்றவருக்கும் நம்ம எல் ராஜான்றவருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பாண்டிங். ஏன்னா நம்ம அர்ஜுன் அதிகமாக படங்களில் யூஸ் பண்ணதை விட சரத்பாபு யூஸ் பண்ணியிருப்பார் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சரத்பாபு எல் ராஜா வந்து கூட்டணி ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. நம்ம கூட முதல் இடத்துல பார்க்க போகிற படம் சங்கர் குரு. நம்ம எல் ராஜா முதல்ல டைரக்ஷன் பண்ண படம் இந்த சங்கர் குரு தான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட்னு சொல்கிற மாதிரி நம்ம எல் ராஜாவுக்கும் அதுவே அமைஞ்சிருக்கு. அதுலேயும் வந்து அவர் 2 லாங்குவேஜ்லையும் எடுத்து இந்த படம் 2 லாங்குவேஜ்லையுமே சூப்பர் ஹிட். நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் என்ஜின் சொன்னால் கூட தகும். ஏன்னா இன்னி வரைக்கும் சங்கர் குருன்றது நிறைய பேருக்கு தெரியலனாலும் அர்ஜுன் ரசிகர்லாம் கண்டிப்பாக அது ஒரு பெரிய படம் தான் சொல்லணும். ஏன்னா அர்ஜுனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி சங்கர் குருக்கு முன்னாடி கிடைக்கலன்னு தான் சொல்லணும் தமிழ் சினிமாவில் சோலோ ஹீரோவா. அதே சமயம் நம்ம அர்ஜுன் நன்றி யார் இந்த மாதிரி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சின்ன பையனா ஒரு மாதிரி நல்லா லுக் லைக்காக இருக்க மாட்டார். பட் இந்த சங்கர் குருலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு லுக் லைக்ன்றது ரொம்ப பெட்டர் ஆயிடுச்சு. அதோட இந்த படத்தில் வந்து அந்த காக்கி சட்டை போட்ட மச்சான் அன்னைக்கே பெரிய ஹிட். அது இன்னி வரைக்கும் ரீல்ஸில் மிகப்பெரிய ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சந்திரபோஸ் மியூசிக்காக இருந்தாலும் ஒரு செம ஹிட் சாங் இந்த படத்தில் அர்ஜுனுக்கு அமைஞ்சிருக்கும். அதை தாண்டி இங்கே ஷாலினி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு வச்சு படம் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து இங்கே தமிழ் ஆடியன்ஸுக்கு அப்போ கவரப்பட்டது. அதே சமயம் நம்ம அர்ஜுன் வந்து நிறைய போலீஸ் படங்கள் பண்ணிட்டாலும் இந்த படத்துக்கு முன்னாடியே கூட பண்ணியிருந்தாலும் இந்த சங்கர் குரு அவருக்கான அந்த போலீஸ் படங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த காக்கி சட்டை போட்ட மச்சான்றதே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு காக்கி சட்டையில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு பாட்டு மூலமாக ஃபேமஸ் பண்ணிட்டாங்கன்றதை நம்ம சொல்லணும். இந்த சங்கர் குரு ஏவிஎம் வந்து ஆக்சுவலி ஓரளவுக்கு நார்மலாக நம்மளுக்கு வந்தால் போதுன்ற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் இது லோ பட்ஜெட்டில் ஆக்சுவலி லோ கிரேட் ஹீரோ அந்த மாதிரி தானே எல்லாம் பண்ணாங்க. நம்ம சரத்பாபு ஆகட்டும் புது டேரக்டர் ஹீரோக்கும் வந்து அவ்வளோ பெரிய பில்டப் கிடையாது. ஆனால் அவங்க அதில் சம்பாரிச்ச பணம்ன்றது ரொம்ப நல்ல ஒரு பணம். அதனால தான் ஏவிஎம் வந்து அர்ஜுன் கூடவும் எல்ராஜா கூடவும் கூட்டணி வச்சு நிறைய படங்கள் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த சங்கர் குருன்றது ப்ராஃபிட்டபுளாக ஒரு சூப்பர் பெஸ்ட் மூவின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த சங்கர் குரு படத்துக்கு இன்னொரு கதையும் இருக்குது. ஏன்னா இந்த கதைங்கிறதே ஒரு பெங்காலியில் ஹிட் அடிச்ச படத்தோட அந்த ரீமேக் தான் பார்த்துருக்கேன். பட் ரீமேக் ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம அவ்வளோ பெரிய காஸ்ட் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி, ஏன்னா ஏவிஎம் எப்பவுமே வந்து ரொம்பவே யோசி தான் படம் பண்ணுவோம். அவ்வளோ பெரிய டீம் இருக்குது அவங்ககிட்ட. ஸோ அதுக்கு சம்சாரம் அது மின்சாரம்ன்ற படம் கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பழைய படத்தை இது பண்ணி தான் அந்த படம் பெருசாக ஹிட் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பெங்காலி படத்துலேருந்து 2 சீன் போதும்னு சொல்லி சங்கர் குருவை டெவலப் பண்ணியிருப்பாங்க. அவங்க டீமை வச்சு ஸ்டோரி இலாக்கா அந்த மாதிரி ஆக்சுவலி ஒரு ப்ரொடக்ஷன் டீம்ன்றதுலாம் அன்றைக்கி மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதுக்கேற்ப இந்த சங்கர் குரு அவங்க என்ன நினச்சாங்களோ அதை ஆடியன்ஸ் கிட்ட ஈஸியாக பண்ணிடுச்சு. ஆக்சுவலி ஏவிஎம்க்கு அது ஒரு லக்கி ஃபேக்டாகவே இருந்திருக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஹிட் தழுவலியோ இல்லை ஒரு ஃப்ளாப் தழுவலியோ வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்து அது மூலமாக பெரிய ப்ராஃபிட் பார்த்தோன்னு சொல்லி நம்ம எல் ராஜா ஒரு டேரக்டராக முதல்ல ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்து அதுக்கப்புறம் அவரோட வெற்றிகளோட அளவு வந்து கம்மியாகிட்டே வந்து காணாமல் போயிட்டார். ஆனால் ஒரு நடிகராக விக்ரம்ன்ற படத்தில் வந்து அவர் அப்ரியன்ஸ் ஆகி அந்த படம் தோல்வி ஆகிட்டாலும் ஆனால் அதுக்கப்புறம் அவர் பண்ண சின்ன சின்ன கேரக்டர் படங்கள்லாம் விட்டுருவோம். ஆக்சுவலி அவர் சீரியலுக்குள்ளே வந்து அப்படியே அவரோட வெற்றிங்கிறது சுமாராக இருந்து இப்போ ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ஒரு மெகா சீரியல் டைரக்ட் பண்ணும்போதும் அதோட வெற்றிங்கிறது ரொம்ப பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே அதுவும் வந்து போயிடுச்சு. எனிவே இவர் பெருசாக இருந்து சின்னதாகிறதுன்றது வந்து ஒரு பக்கமாக இருந்தாலும் ஆக்டிங்கில் நம்ம எல்ராஜோட அந்த கெரியர்ன்றது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்து பெருசாக பூம் ஆகிட்டே போகுதுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆக்சுவலி ஒரு நாடகம் மட்டும் இல்லாமல் படத்துலேயே நடிச்சிருப்பாரு. இல்லை முனியாண்டி விலங்கியில் நம்ம சொல்லி ஆகணும். அதை தாண்டி வந்து நாடோடிகள் படத்தில் ஒரு ரொம்ப ஃபேமஸ் சசிகுமாருக்கு அப்பாவா ஒரு நடிகராக எல்ராஜா வந்து செட்டில் தான் சொல்லணும். இன்னொன்று இவர் ஒரு நடிகையை தான் கல்யாணம் பண்ணியிருப்பார். தெரியும் நினைக்கிறவங்களுக்கு ஈஸ்வரி ராவ்னு சொல்லிட்டு நம்ம சுல்லானில் தனுஷ்க்கு அக்காவாக வருவாங்க. எனக்கு அதில் தான் அவங்க ரொம்ப பரிச்சயம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ஹீரோனெல்லாம் படம் பண்ணியிருப்பாங்க தமிழ் சினிமாவில் நிறையவே. அப்புறம் இப்போ காலால் வந்து ரஜினிக்கு ஒய்ஃபாக பண்ணது. அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஒரு அம்மா ரோல் கேஜிஎஃப்ல கூட இப்போ பண்ணியிருக்காங்களே. எனிவே ஒரு குணச்சித்திர நடிகையாக ஒரு ஹீரோயினாக இருந்தவங்க தான் நம்ம எல்ராஜாவோட ஒய்ஃப்ன்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். எல்ராஜாவுக்கு வந்து ஒய்ஃப்ன்றவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக கிடைச்சது மட்டும் இல்லாமல் அவரோட நண்பர்கள்ன்றவங்க பார்த்தீங்கன்னாலும் அந்த காலத்தில் வந்து டாப் டைரக்டராக இருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து அவர் நல்ல நண்பர்களாக இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் 80s முன்னாடியே வந்து நிறைய டாப் பிரபல டைரக்டர்லாம் இருந்தாங்க. அவங்களாம் கூடவும் நம்ம எல்ராஜாவோட ஒர்க்கிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ஸோ இவர் ஜஸ்ட் அர்ஜுனை மட்டுமே வச்சு டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டால அர்ஜுனை வச்சு 6 படம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இவர் தமிழ் சினிமாவில் அவரோட நட்பும் ஆகட்டும் அவரோட ஒர்க் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் பெருசாக பரவி தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு ராஜசேகரிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தாருன்னு போதே தெரியும். மலையூர் மாமன் 2 விக்ரம் வரைக்கும் இருந்திருப்பாரு. சரி, அப்புறம் நிறைய பேசிகிட்டு இருக்கும். பட் இவரோட இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற வரல. அப்புறம் தூள் பறக்குதுன்ற ஒரு படம் வந்து இவர் டேரக்ட் பண்ணாருன்ட்டு நிறைய யூடியூபர்ஸ் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேட்காதீங்க. அந்த தூள் பறக்குதுன்ற படம் நம்ம எல்ராஜாவோட தமிழ் விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ட் பண்ண படம் போட்டிருக்கோம். ஆனால் அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும் டேரக்டர் அவர் பேர் இருக்காது. அதே சமயம் அவர் கன்னடாவில் பண்ணதையும் தெலுங்குல பண்ணதையும் நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது விக்கிபீடியாவில் கூட போட்டிருக்காது. மேபி கன்னடம் போட்டிருக்கலாம், தெலுங்கு போட்டிருக்காது வாய்ப்பு இருக்காது. எனவே நம்ம எல்ராஜாவை பற்றி நான் கொஞ்சம் நிறையவே ரெஃபர் எடுத்து சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட. ஏன்னா நிறைய இப்போ சீரியலில் வந்து ரொம்பவே ப்ராப்ளமாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரை பற்றி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றதுக்கோசம் தான்.